பல வியாதிகளுக்கு சுண்டைக்காய் குழம்பு அருமருந்தாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம் சுவையான சுண்டைக்காய் புளிக்குழம்பு செய்வதற்கு இந்தளவு புளியை 10 நிமிடம் ஊற வைத்து எடுத்து விடலாம். சுண்டைக்காயை நன்றாக சுத்தம் செய்து இடி உரலில் சேர்த்து இடித்து எடுத்து விடலாம். நாம் இடித்து வதக்கி சேர்த்தால்தான் அருமையாக இருக்கும். இந்தளவு தட்டி எடுத்தோம் என்றால் சரியாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்தளவு இடித்த சுண்டைக்காயை எண்ணெயில் வதக்கி எடுத்து விடலாம். சுண்டைக்காய் வதக்குவதற்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், சிறிதளவு சுண்டைக்காய் இருப்பதால் இந்த அளவு எண்ணெயே போதுமானது. அதிக அளவு என்றால் அதிக எண்ணெய் சேர்த்து விடலாம். நம் சுண்டைக்காயை நன்றாக வதக்கி எடுத்து விடலாம். ஒரு 4 நிமிடத்திலே நன்றாக வதங்கி வந்துவிடும். நாம் சுண்டைக்காய் குழம்பு செய்யும் பொழுது இப்படி வதக்கி செய்தால்தான் குழம்பு மிக சுவையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு நிறம் மாறி வரவும் சுண்டைக்காயை எடுத்து விடலாம். சுண்டைக்காய் புளிக்குழம்பிற்கு மசாலாவை வதக்கி எடுத்து விடலாம். கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து வெங்காயம், தக்காளி வதக்கி எடுத்து விடலாம். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் உளுந்து, சிறிதளவு மிளகு, உளுந்து நன்றாக சிவந்து வரவும் வெங்காயத்தை சேர்த்து விடலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி சேர்த்து விடலாம். நாம் சின்ன வெங்காயம் என்றால் 10 சின்ன வெங்காயம் சேர்த்து விடலாம். வெங்காயம் 2 நிமிடம் நன்றாக வதங்கவும் பூண்டை சேர்த்து விடலாம். வெங்காயம் இந்த அளவு வதங்கவும் 10 பல் பூண்டு சேர்த்து விடலாம். பூண்டு சேர்த்து மிதமான தீயில் நன்றாக வதக்க வேண்டும். வெங்காயம் பூண்டு வதங்கும் பொழுதே 1 ஸ்பூன் இஞ்சி விழுது சேர்த்து விடலாம். இஞ்சி சேர்த்து நன்றாக வதக்க வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் பூண்டு இந்த அளவு நன்றாக வதங்கவும் ஒரு பழுத்த தக்காளியை நறுக்கி சேர்த்து விடலாம். நம் மசாலா இதே போல் வதக்கி அரைத்து சேர்ப்பதால் சுண்டைக்காய் குழம்பு மிக அருமையாக வரும். வெங்காயம், தக்காளிக்கு தேவையான கல் உப்பு சேர்த்து விடலாம். மல்லி இலை சேர்த்து அடுப்பில் இருந்து இறக்கி விடலாம். நன்றாக ஆறவும் மிக்சியில் அரைத்து எடுத்து விடலாம். மசாலாவை இந்த அளவு கரகரப்பாக அரைத்து எடுத்து விடலாம். சுண்டைக்காய் குழம்பிற்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்து விடலாம். நாம் நல்லெண்ணெயில் செய்தால்தான் சுவையாக இருக்கும். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து விடலாம். 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து விடலாம். 2 காய்ந்த மிளகாய் சேர்த்து விடலாம். நன்றாக பொரியவும் நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து விடலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக நறுக்கி சேர்த்து விடலாம். நம் சின்ன வெங்காயம் சேர்த்தோம் என்றால் 10 சின்ன வெங்காயம் சேர்த்து விடலாம். வெங்காயம் 1 நிமிடம் நன்றாக வதங்கவும் பூண்டை சேர்த்து விடலாம். 10 பல் பூண்டு சேர்த்து விடலாம். வெங்காயம் பூண்டு நன்றாக நிறம் மாறி வரவும் தக்காளியை சேர்த்து விடலாம். வெங்காயம் பூண்டு நன்றாக வதங்கினால்தான் குழம்பு அதிக சுவையாக இருக்கும். வெங்காயம் பூண்டு இந்த அளவு நன்றாக வதங்கவும் ஒரு தக்காளியை நறுக்கி சேர்த்து விடலாம். தக்காளி சேர்த்து நன்றாக வதக்க வேண்டும். வெங்காயத்துடன் மசிந்து வரவும் அரைத்த மசாலாவை சேர்த்து விடலாம். வெங்காயம், தக்காளி இந்த அளவு வதங்கவும் அரைத்த விழுதை சேர்த்து விடலாம். கரகரப்பாக அரைத்து சேர்த்தால் மிக சுவையாக இருக்கும். அரைத்த விழுது சேர்த்து 1 நிமிடம் நன்றாக வதக்க வேண்டும். இந்த அளவு நன்றாக வதங்கி வரவும் மஞ்சள் பொடி, மசாலா பொடி சேர்த்து விடலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பொடி, 1 ஸ்பூன் குழம்பு மசால் பொடி சேர்த்து விடலாம். மசாலா பொடி சேர்த்து மிதமான தீயில் 1 நிமிடம் வதக்க வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், மசாலா சேர்த்து இந்த அளவு வதங்கி வரவும் சுண்டைக்காயை சேர்த்து விடலாம். நாம் வதக்கி வைத்திருக்கும் சுண்டைக்காயை சேர்த்து விடலாம். சுண்டைக்காய் சேர்த்து ஒரு முறை நன்றாக மிக்ஸ் செய்து புளி தண்ணீரை கரைத்து சேர்த்து விடலாம். நாம் ஊற வைத்த புளியுடன் சிறிதளவு தண்ணீர் சேர்த்து கரைத்து சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு புளியை நன்றாக கரைத்து சேர்த்து விடலாம். புளி தண்ணீர் சேர்த்து நன்றாக கொதித்து வரவும் உப்பு சரி பார்த்து சேர்த்து விடலாம்.
நாம் வெங்காயம் தக்காளி மசாலா வதக்கும் பொழுது சேர்த்ததால் தேவைப்பட்டால் சிறிதளவு உப்பு சேர்த்து விடலாம். சிறு துண்டு வெல்லம் சேர்த்து விடலாம். இந்த அளவு கொதித்து வரவும் மூடி போட்டு மிதமான தீயில் 10 நிமிடம் வைத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், 10 நிமிடம் ஆகிவிட்டது. சுண்டைக்காய் குழம்பு எண்ணெய் பிரிந்து அருமையாக ரெடி. கறிவேப்பிலை தூவி இறக்கி விடலாம். குழம்பு இந்த அளவு திக்காக இருந்தால்தான் சாதத்துடன் சாப்பிடுவதற்கு சரியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், மணக்க மணக்க சுண்டைக்காய் குழம்பு அருமையாக ரெடி. நாம் இதே முறையில் மசாலா அரைத்து செய்வதால் மிக அருமையாக இருக்கும். சூடான சாதத்துடன் 1 ஸ்பூன் சுண்டைக்காய் குழம்பு பிரட்டி அப்பளம் பொரித்து சாப்பிட்டோம் என்றால் மிக அருமையாக இருக்கும். பொதுவாக வயிற்று பிரச்சனை உள்ளவர்கள் சுண்டைக்காய் குழம்பை அடிக்கடி எடுத்துக்கொண்டார்கள் என்று வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை நீங்குவதோடு பல வியாதிகளுக்கு சுண்டைக்காய் குழம்பு அருமருந்தாக இருக்கும். இந்த ஆரோக்கியமான சுண்டைக்காய் குழம்பை பெரியவர்கள் சிறியவர்கள் அனைவருக்கும் நாம் பரிமாறலாம். நாம் சிறு துண்டு வெல்லம் சேர்ப்பதால் கசப்புத்தன்மை இல்லாமல் மிக அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம் சூடான சாதத்துடன் இந்த சுவையான சுண்டைக்காய் குழம்பை பிரட்டி சாப்பிட்டோம் என்றால் மிக அருமையாக இருக்கும். இதற்கு சைட் டிஷ்ஷாக அப்பளம் மட்டும் இருந்தாலே மிக அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், மிக சுவையான இந்த சுண்டைக்காய் புளிக்குழம்பை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.